ஹலோ டீச்சர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூஜிடிஆர்பி மேக்ஸ், அதாவது அப்பாயின்ட்மெண்ட் எக்ஸாம் இல்லைனா யூஜிடிஆர்பிக்கும் நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டாபிக் பார்த்துடலாம். இன்னைக்கு பாலினாமியல் ஈக்குவேஷனும் நெக்ஸ்ட் இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸும் பார்த்துடலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ் புக் என்னன்னா மாணிக்க வாசகம் பிள்ளையும் டி நடராஜன் அண்ட் கேஎஸ் கணபதி இவங்களோட புக்கை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு சாப்டர் 6 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம வந்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இந்த ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டா நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்ட் இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ் இந்த 2 டாபிக் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட், வாட் இஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன்? ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus up to an. This a0 is not equal to 0. This a0, a1, a2 etc. an are real numbers. நமக்கு இது எப்படி இருக்கும்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ன்றது நமக்கு வேரியபிள்ஸ். அதே மாதிரி இங்கே பவரில் இருக்க நம்பர் n மைனஸ் 1 n மைனஸ் 2 இது எல்லாமே வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். இப்போ இது எப்போ நம்ம வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நமக்கு அதுதான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ டிகிரி ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை தான் நம்ம வந்து பார்ப்போம் டிகிரியாக. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0னா இப்போ இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்குது. எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2, இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1. நமக்கு ஜென்ரல் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து n இருக்குது, அப்புறம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு போகுது. அப்போ n மைனஸ் 1 n மைனஸ் 2னா அப்போ இங்கே 2, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 இருக்கும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஹையஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் கியூப். அப்போது எக்ஸோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. அப்போது நம்ம டிகிரி பார்த்தோன்னா இதோடது 2, இதோடது 3. அதே மாதிரி லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா நம்ம ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஏ, இதோடதும் ஏ தான். சப்போஸ் இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 போய் இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே 4 இருக்குது. சரி, நம்ம இந்த டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா ஏபிசின்னு இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட், அது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இல்லை வேறு எதனா எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி வந்தது வந்து நியூமரிக்கல் ஈக்குவேஷன். இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன். ரூட்ஸ்னால் இப்போ நம்மளோட ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்ல, அந்த ஹையஸ்ட் டிகிரி எத்தனை இருக்கோ அத்தனை ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் கியூப்னா நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 4னா 4 ரூட்ஸ் கிடைக்கும். 3னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். 4னா 4 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு டிகிரி பொறுத்து நமக்கு வந்து ரூட்ஸ் கிடைக்கும். இப்போது ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷனோட டெஃபினிஷன் என்ன, நம்ம வந்து எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்கு எதனா ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி ஆகிடும், 0 ஆகிடும். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னா இப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 2 கொடுக்குறேன். அப்போ 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போது இப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0னா அந்த 2 தான் நம்மளோட ரூட். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன், அதாவது அதோட டிகிரி வந்து நமக்கு வந்து 1 இருக்கும். 2x + 3னா அதோட டிகிரி வந்து 1 இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். டிகிரி வந்து 2 இருந்தால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிகிரி 3 இருந்தால் கியூபிக் ஈக்குவேஷன், அதோட டிகிரி 4 இருந்தால் பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 5 இருந்தால் குவான்டிக் ஈக்குவேஷன், 6 இருந்தால் செக்ஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதோட டைப்ஸ் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷ்னல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பவர் எக்ஸோட பவர் வந்து எப்படி இருக்கணும்னா nth டிகிரியாக இருக்கணும். அப்போ nth டிகிரியாக இருந்தால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷ்னல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போது இது வந்து a0 x power n ப்ளஸ் a1 x power n minus 1 எக்ஸெட்ரா an minus 1x ப்ளஸ் an ஈக்குவல் டு 0. அப்போது இதோட எக்ஸ் பவர் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து nth டிகிரியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்னா நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா a0ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே a0ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வெறும் x power n கிடைக்கும். இங்கே a0 a1/a0 a2/a0 எக்ஸெட்ரா an minus 1 a0 ப்ளஸ் an/a0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம்னா இப்போ a1/a0 நான் p1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி a2/a0 p2. அப்போ an minus 1 a0 pn minus 1. இப்போ இது வந்து நமக்கு pn எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் ரேஷனல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் அல்காரிதம். டிவிஷன் அல்காரிதம் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். இந்த கியூ ஆஃப் எக்ஸ்னா குவஷன்ட்டு, ஆர் ஆஃப் எக்ஸ்னா ரிமைண்டரு, ஜி ஆஃப் எக்ஸ்னா
டிவைஸர். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 9 எடுத்துப்போம். 9 டிவைடட் பை 2. அப்போது 2 9 4 2 சார் 8. அப்போ பேலன்ஸ் 1. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு வந்து ரிமைண்டர், இது வந்து குவேஷன்ட், இது வந்து டிவைஸர். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எப்படி எழுதலாம், டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்னென்னா f(x) = g(x) × q(x) + r(x). இப்போ இந்த r(x) நமக்கு இங்கே வந்து 0வும் கிடைக்கலாம். சப்போஸ் 8 எடுத்தோம் நம்ம அப்படின்னா, அப்போ 2 4 8 0. அப்போ ரிமைண்டர் நமக்கு வந்து 0வும் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்குல்ல, அந்த 1 வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம டிவைஸரோட அது வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ டிகிரி r(x) is less than டிகிரி g(x). ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா வந்து g(x)ஓட இந்த ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கலாம். இதுதான் வந்து டிவிஷன் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைண்டர் தியரம். ரிமைண்டர் தியரம் என்னென்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷன் f(x)ன்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, அப்போது f(a) தான் வந்து அதோட ரிமைண்டராக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், f(x) is divided by x minus a. எப்போ நமக்கு வந்து f(x) வந்து இந்த x minus a-வால் டிவைட் ஆகுதோ அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து f(a) கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பாலினாமியல் be divided by x minus a-னா நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா f(a)ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் நமக்கு ரிமைண்டர் தியரம் தானே. அப்போ ரிமைண்டரில் r வந்து என்ன கிடைக்கும்னா f(a)ன்னு கிடைக்கும். அப்போ அதே இது டிவிஷன் அல்காரிதம்லேருந்து f(x) = g(x) .q(x) × r(x). இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x minus a வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் இந்த f(x). அப்போ f(x) = x minus a × q(x) + r கிடைக்கும். இப்போ சப்போஸ் x இருக்கிற இடத்துல நம்ம a போட்டோன்னா a minus a வந்து 0 ஆகிடும். அப்போது r மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், x minus a-வால் நம்ம டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து f(a) கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிமைண்டர் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் தியரம். ஃபேக்டர் தியரம்னா இப்போ f(a) இருக்கிறதுல நம்ம 0 போட்டோன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாலினாமியல் வந்து ஃபுல்லாக x minus a-வால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இப்போ 8 டிவிசிபிள் பை 2னா அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து ஃபுல்லாக 0 ஆகுது. அப்போ இந்த 2 வந்து 8-ஐ கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இஃப் எ ரூட் f(x) = a, then x minus a is the factor. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இப்போ a வந்து நமக்கு வந்து ரூட்டாக இருக்குது, இது தானே நமக்கு டிவிசிபிள் பண்ணுது. அப்போ இது வந்து ரூட்டாக இருக்குன்னா அப்போ x minus a தான் நம்மளோட ஃபேக்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இதுக்கு சம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து f(a) f(b)ன்னு 2 டிஃப்ரெண்ட் ரூட் கிடைக்குது. பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் ரூட் கிடைக்குதுன்னா அப்போ அதோட ரூட் வந்து எங்கே லை ஆகிருக்கும், அப்போ மைனஸ், இது ரியல் நம்பரில் -∞ to +∞. அப்போ 0. ஒரு ரூட் வந்து பாசிட்டிவில் கிடைக்குது, ஒரு ரூட் வந்து நெகட்டிவில் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட ரூட் வந்து ஒரு ரூட் கண்டிப்பாக எங்கே லை ஆகிருக்குன்னா பிட்வீன் a அண்ட் b-ல தான், இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அப்போ நம்ம இதை என்ன பார்க்குறோன்னா x⁴ - 4 = 0. இப்போ நமக்கு இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், டிகிரி என்ன இருக்கோ அதே தான் நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அப்போ இங்கே 4னா நமக்கு வந்து 4 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா x² ² - 2², இது வந்து a² - b² ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்புறம் a² - b² னா a + b a - b. அப்போ = 0 நம்ம போட்டோம்னா x² = -2 x² = 2. அப்போ இது வந்து எப்படி வரும், +-i√2, இது வந்து +-√2. அப்போ நமக்கு வந்து 4 ரூட் கிடைக்குது. +-i√2 2 ரூட்டு, +-√2 2 ரூட்டு. அப்போ நமக்கு வந்து 4ன்னு இருந்ததுன்னா நம்மளோட டிகிரி ரூட் வந்து எத்தனை கிடைக்கும்னா 4 ரூட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே வந்து எப்படி இருக்கும், அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று ரியல் நம்பராக இருக்கும், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் வித் நான்-ஜீரோ இமேஜினரி பார்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து கிடைக்கிற ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று ரியல் நம்பராக இருக்கும், இல்லைனா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது வந்து ரியல் நம்பரில் வர அந்த ரேஷனல் நம்பர்ஸ். அந்த மாதிரி நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து 2 தான் கிடைக்கும், ஒன்று ரியல் நம்பர் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம்ல, அப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கணும், இப்போ எக்ஸ் இருக்கணும், 1/x வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி பவரில் வந்து நமக்கு -2 இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி பவரில் வந்து 2/3 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம், x³ - √3. கோஎஃபிஷியன்ட் வந்து எதில் வேணாலும் வரலாம், √3 x² + 1 = 0. அப்போ நம்மளோட கரெக்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்னென்னா இதுதான் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் பிலாங்ஸ் டு நம்மளோட ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதோட ரூட்ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்டோ எப்படி இருக்கும்னா ஆறாக இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ரூட்ஸ் பார்க்கலாம். இப்போ
ரூட் கொடுத்துருவாங்க, ஒரு ரூட் கொடுத்துருவாங்க. அப்போ இன்னொரு ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ x² - 4x + 11 1 = 0னா ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. √3 + 2 √3 + 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ரூட் எப்படி இருக்குது, √3 + 2னா நம்ம இன்னொரு ரூட் எப்படி எழுதலாம்னா -√3. ஆனால் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் போடக்கூடாது. இந்த ரூட் வந்தாலோ இல்லை இமேஜினரி நம்பர்ஸ் இந்த மாதிரி இமேஜினரியில் வந்துச்சுன்னா ப்ளஸ் இருந்ததுன்னா நம்மளே மைனஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரூட் இருந்ததுன்னா நம்மளே மைனஸ் போட்டுக்கலாம். ஆனால் இதே மாதிரி நமக்கு இந்த 2, 3 அந்த மாதிரி நம்மளோட ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது நேச்சுரல் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் நம்மளால் போட முடியாது. இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் இப்போ சொன்னேன். இப்போ ஆல்ஃபா + i பீட்டான்னு ஒரு ரூட் நமக்கு கிடைக்குதுன்னா, அப்போ நம்மளோட இன்னொரு ரூட் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா - i பீட்டான்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஆல்ஃபா + √βன்னு இருக்குன்னா நமக்கு இன்னொரு ரூட் எப்படி கிடைக்கும்னா ஆல்ஃபா - √βன்னு இருக்கும். இப்போ வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ √α + √β. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்புறம் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், அப்புறம் ரெண்டுமே மைனஸ். அந்த மாதிரி அப்போது இந்த ரூட்டுக்கு வந்து நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும்னா 4 ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 ரூட்டு தான். இது ஒரு ப்ளஸ் அப்புறம் மைனஸில் கிடைக்கும். அப்போ இது 2ஆக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 4 ரூட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ரெண்டுமே மைனஸு, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், அதை வந்து ஆப்போசிட்டாக நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இது 3 தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட். அப்போ ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்ம் எ ரேஷனல் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார் த ரூட்ஸ். அப்போ நம்ம இவங்களே சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன் அப்போ எத்தனை ரூட் இருக்கும் நமக்கு 3 ரூட் கிடைக்கும். அப்போது 2 ரூட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து 3 - √-2 அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ரூட்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இமேஜினரி. அப்போ நம்ம இது எப்படி எழுதிடலாம், ரூட்ஸ் வந்து 1ம் 3 - i√2ன்னு எழுதலாம். அப்போ 3 - i√2னா அப்போ நமக்கு இன்னொன்று என்ன எழுதலாம், இப்போ ஆல்ஃபா + i பீட்டானா ஆல்ஃபா - i பீட்டான்னு எழுதலாம். அப்போ 3 - i√2னா 3 + i√2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கியூபிக்னா அப்போ நமக்கு 3 ரூட் வரணும். அப்போ நம்ம இந்த 3 ரூட் எழுதிட்டோம். இப்போ இந்த 3 ரூட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ x - 1, x - இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு x - இந்த டேர்ம் அப்படி எழுதிக்கோங்க. அப்புறம் மைனஸ் உள்ளே போச்சுன்னா அப்போ x - 3 + i√2ன்னு வந்துடுமா. அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா x - 3 - i√2ன்னு கிடைக்குமா. அப்போ இது எப்படி இருக்குது நமக்கு பார்க்க, a + b a - b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b a - b ஃபார்முலேட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போது இங்கே வந்து a - b ² ஃபார்முலாவும் இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா √2 × √2னா 2 ஆகிடும். இங்கே √2ல வெறும் 2 தான், 2 ஆகிடும். i × iனா -1ன்னு வரும். அப்போ அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ +1 × 2னா நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து a - b² ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். x² - 6x + 9 + 2. இந்த x - 1 நான் அப்படியே கொண்டு வரேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்ல, x × x² x³ -6x² -11x -x², -in + 6x -11. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் வந்து என்ன பண்ணுறோம், x³ x² x²னா -7x², 11xம் 6xம் ஆட் பண்ண 17x -11. அப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷனை நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கொடுத்துருக்க ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரூட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கியூபிக்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி சப்போஸ் நம்ம சொல்லணும்னா கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த ரூட்டை வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஃபார்ம் பண்ணி எத்தனை ரூட்ஸ் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஸ்டெப் என்னென்னா x - 1 கொடுத்துருக்கிறதுல வந்து x மைனஸில் வந்து இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. x - 1 போடுங்க, x - இந்த டேர்ம் போடுங்க, x - இந்த டேர்ம் போடுங்க. அப்புறம் a + b a - b எல்லா இதுவுமே வந்து அதே ஃபார்மெட் தான் வரும். a - b a + b இது ஃபஸ்ட்டு மைனஸில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்புறம் a - b a + b ஃபார்முலாவில் வரும். a² - b² ஃபார்முலாவில் எழுதி அந்த இது வந்து a - b ² ஃபார்முலாவில் இருக்கிறது எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் இருக்கிறத உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, கொடுத்துருக்க ரூட்ஸ்லேருந்து எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 2 எக்ஸாம்பிள் சம்ஸ். இது வேணால் நீங்கள் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் எடுத்துகிட்டு நீங்களே ஃபஸ்ட்டு பார்க்காம போட்டு பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். அவங்க இங்கே சொல்ல பாருங்கள், முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஃபார்ம் அண்ட் கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த இடத்துல கியூபிக் ஈக்குவேஷன் சொன்னதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி நமக்கு 3 ரூட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க ஜஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு ரூட்லேருந்து எத்தனை ரூட் கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள். அப்போ இதுலேருந்து கண்டிப்பாக 4 ரூட்டு தான் வரும். அப்போ இந்த 4 ரூட்டுன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுவும் வந்து 4 தான். அப்போ இதுக்கும் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா x⁴ பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் எக்ஸாம்பிள் சம், அதாவது நீங்கள் ஹோம் ஒர்க் சம்மை கூட எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதனா டவுட் இருந்தால் கூட இதில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடில் ஆன்சர் சைடில் இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆன்சரோட செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆன்சர்ஸு, இது வந்து கொஷின். அப்போ அவங்க ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன டைப் இருக்குன்னா, ஈக்குவேஷனும் ஒரு ரூட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து இன்னொரு ரூட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கியூபிக் ரூட்டுனா அவங்க ஒரு ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து இன்னும் 2 ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரே டைமில் பார்த்தோன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பார்த்து முடிச்சிடுங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு நிறைய சம்ஸ் போட்டால் தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். எப்படி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நோட்ஸில் வந்து நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சம்ஸுமே வந்து போட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ சம்ஸ் போட்டு பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். எக்ஸாம் டைம்லேயும் வந்து டக்குன்னு நம்ம போட்டு பார்த்தா ஆன்சர் வரும். அதனால் எல்லா நோட்ஸும் நீங்கள் எழுதியும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சம்ஸும் போட்டு பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.